Hello everyone. Last video la pharmaceutical organic chemistry 2 la unit 1 benzene and its derivative A subdivision முடிச்சாச்சு. இப்போ B subdivision நம்ம பார்க்க போறோம். இதெல்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படினா nitration, sulfonation, halogenation, Friedel-Crafts alkylation ஓட reactivity limitation, Friedel-Crafts acylation ஓட reactivity and limitations பார்க்க போறோம். சோ நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே electrophilic substitution reaction தாங்க. ஏனா பென்சீன்ல electrophilic substitution reaction மட்டும் தான் நடக்கும். First electrophilic substitution reaction னா என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி பென்சீனோட ஒவ்வொரு கார்னர்ஸ்லேயும் கார்பன் இருக்குது. இந்த ஒவ்வொரு கார்பனும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது C6H6. அப்போ 6 கார்பன் 6 ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரோஃபைல் போய் ஆட் ஆனிச்சுன்னா அதுதான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ நேம்லேயே இருக்கு இல்லையா, எலக்ட்ரோஃபைல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுது. என்னென்னா ஹைட்ரஜனுக்கு பதிலாக போய் சப்ஸ்டியூட் ஆகுது. அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் பென்சீன்ட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரோஃபைல்னா என்னன்னு தெரியணும்ல. எலக்ட்ரோஃபைல்ங்கிறது ஆட்டமாக இருக்கலாம், மாலிக்யூல்ஸாக இருக்கலாம். இது என்ன பண்ணுன்னா ஒரு எலக்ட்ரான் பேரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த ஆட்டம் ஒரு மாலிக்யூல் என்னவா இருக்கலாம்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், இல்லாட்டி நியூட்ரலி சார்ஜாக கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா லூயிஸ் ஆசிட்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிக்குது இல்லை, அதனால எலக்ட்ரோஃபைல்ஸை வந்து லூயிஸ் ஆசிட்னும் சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸை எலக்ட்ரான் லவ்விங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பிடிச்சிருக்கு அதனால் வாங்கிக்குது அந்த மாதிரி கிடையாது. எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கும். எலக்ட்ரோஃபைல்ஸில் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக கம்மியாக இருக்கிறதுனால இது கூட போய் அட்டாச் ஆகிறோம், அதுக்கிட்டேருந்து எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கும். ஸோ அதை எலக்ட்ரான் லவ்விங் குரூப்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த எலக்ட்ரான் லவ்விங் குரூப் அதாவது எலக்ட்ரோஃபைல்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக தான் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணிக்குது இல்லை ஒரு காம்பவுண்ட்லேருந்து. ஸோ இதை வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னலாம் வரும்னா Cl-, Br-, NO2, R3C, SO3H, AlCl3, BF3 இது எல்லாமே வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் தான். ஸோ நம்ம இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் பென்சீனில் பார்க்க போகிறது எல்லாமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் கூட பென்சீன் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், ஏன் வந்து பென்சீன் வந்து நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்காதா, அதில் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்காதா, வெறும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும் அப்படின்ட்டு கேட்பீங்க. ஸோ இது என்னன்னா பென்சீனில் ஏற்கனவே 3 பை பாண்ட்ஸ் இருக்குது. அதாவது பாண்ட் ஷேர் பண்ணாமல் ஏற்கனவே 6 எலக்ட்ரான்ஸ் அங்கே சுற்றிட்டு இருக்கு. இதில் போய் நம்ம நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணால் அங்கே எந்த ரியாக்ஷனுமே நடக்காது. ஏன்னா நேச்சுராகவே நியூக்ளியோஃபைல் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அதில் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதை மற்றவங்களுக்கு டொனேட் பண்ணும். அப்படி பண்ணுறப்ப நம்மக்கிட்ட பென்சீனில் ஏற்கனவே வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதில் வந்து அதுவும் எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்காது. நியூக்ளியோஃபைல்ஸ்னால் என்னென்னா நெகட்டிவ் சார்ஜ். இது வந்து ஒரு ஆட்டம் ஒரு மாலிகுலாக இருக்கலாம். இது என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான்ஸை வந்து டொனேட் பண்ணும். இது லூயிஸ் ஆசிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னாலும் நியூக்ளியோஃபைல்ஸ்னாலும் ஒன்று தான். பென்சீனில் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் ஏன் நடக்காதுன்னா பென்சீனில் வந்து ஏற்கனவே பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நியூக்ளியோஃபில் வந்து எலக்ட்ரானை டொனேட் தான் பண்ணும். இதில் இருக்கிறதுனால நம்ம வாங்கணுங்கிற அவசியம் இல்லாதனால நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மெக்கானிசம் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். மொத்தமாக 3 ஸ்டெப்ஸ் நடக்க போகுது. இந்த எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் எலக்ட்ரோஃபைல் வந்து எப்படி பென்சீன் கூட போய் அட்டாச் ஆகுறது அப்படிங்கிறத இந்த 3 ஸ்டெப்ஸும் சொல்லுது. ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஃபைல் வந்து டெவலப் ஆகும். இதில் இருந்து நம்ம யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட், நம்ம யூஸ் பண்ணுற ரியேஜென்ட்லேருந்து எலக்ட்ரோஃபைல் டெவலப் ஆகும். அப்படி ஆகிற எலக்ட்ரோஃபைல் வந்து பென்சீன் கூட போய் அட்டாச் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரோஃபைல் போய் ஆட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணும். அதாவது எலக்ட்ரோஃபைலும் ஹைட்ரஜனும் ஒரே கார்பனில் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கார்போகேட்டையான் இல்லாட்டி கார்போனியம் அயான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ரியாக்ஷன் நடுவில் நடக்கிற ஒரு இன்டர்மீடியேட் ரியாக்ஷன். இப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கணும், எலக்ட்ரோஃபைல் வந்து பென்சீன் கூட அட்டாச் ஆகிருக்கணும். அப்போ இந்த ஹைட்ரஜனை நம்ம வெளியில் ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு பென்சீன் கூட அட்டாச் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த ஹைட்ரஜன் வந்து ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் கூடயோ இல்லை ரியேஜன் கூடயோ ரியாக்ட் ஆகி ஒரு பை ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். இதுதான் ஃபுல் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பென்சீன் வந்து எலக்ட்ரோஃபைலோட ரியாக்ட் ஆகி கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும், அப்புறமேட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். எலக்ட்ரோஃபைல் கூட பென்சீன் வந்து அட்டாச் ஆகிருக்கும், ப்ளஸ் ஒரு பை ப்ராடக்ட்டும் கிடைக்கும். இதுதான் மெக்கானிசம். இதில் நைட்ரேஷன், சல்ஃபனேஷன், ஹாலஜனேஷன், Friedel-Crafts acylation, Friedel-Crafts அல்கைலேஷன் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நைட்ரேஷன். பேர்லேயே இருக்குது, நைட்ரஜன் குரூப் வந்து பென்சீன் கூட அட்டாச் ஆக போகுது. ஸோ எலக்ட்ரோஃபைல் இருக்க ஒரு ரியேஜன் எடுத்துக்கிறோம், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். இந்த கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் பென்சீனும் அசிடிக் மீடியமில், அதாவது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ளஸ்
60 டிகிரி செல்சியஸில் நைட்ரோபென்சீன் ஃபார்ம் பண்ணுது. இந்த நைட்ரஜன் குரூப் வந்து பென்சீனில் இருக்க ஆர்த்தோ பொசிஷனில் போய் அட்டாச் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஒரு வாட்டர் மாலிக்யூலும் ரிமூவ் ஆகுது. இதை டீட்டெயில்டாக இதுக்குள்ளே என்ன மெக்கானிசம் நடக்க போகுது அப்படிங்கிறத கீழே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகும். இந்த கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபியூரிக் ஆசிடும் ரியாக்ட் ஆகிறப்ப நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அதுவும் இல்லாமல் ஹைட்ரஜன் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரோனியம் அயான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே இந்த ரியாக்ஷனுக்குள்ளேயே நடக்கும். ஸோ இந்த பை ப்ராடக்ட் வந்து வெளியில் எங்கேயும் போகாது, அப்படியே ரியாக்ஷனுக்குள்ளேயே இருக்கும். அடுத்த ஸ்டெப் கார்போகேட்டையான். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகணும். இப்போது இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு எலக்ட்ரோஃபைல் வந்து பென்சீன் கூட ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ஃபார்மை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கார்போகேட்டையான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதில் இருக்க ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் அதுதான். ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகிறப்போ ஒரு என் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனிச்சு இல்லையா, ஹைட்ரஜன் சல்ஃபேட். இதில் இருக்க ஹைட்ரஜன் வந்து பென்சீனில் ஆர்த்தோ பொசிஷனில் இருக்க ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி அதை ரிமூவ் பண்ணிவிடும். ரிமூவ் பண்ணுறப்போ நமக்கு நைட்ரோ பென்சீனும் H2SO4 கிடைக்கும். ஏன்னா ஹைட்ரஜன் சல்ஃபேட் HSO4 வந்து அந்த H கூட ரியாக்ட் ஆகிறப்ப, பென்சீனில் இருக்க H கூட ரியாக்ட் ஆகிறப்ப ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமாக வெளியில் வரும். அப்போ H2SO4 கிடைக்குது நமக்கு லாஸ்ட்டில் சல்ஃபியூரிக் ஆசிடாக கிடைக்குது. ஸோ இப்படி தான் எல்லா ரியாக்ஷனும் நம்ம படிக்கணும் ஃபஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் சல்ஃபோனேஷன். நேம்லேயே இருக்குது, பென்சீன் கூட சல்ஃபோனிக் ஆசிட் பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இதுக்காக நம்ம என்ன ரியேஜென்ட் எடுத்துக்கிறோம்னா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இந்த பென்சீன் வந்து கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ஃபியூமிங் ப்ராசஸ் மூலயமா பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட், அதாவது பென்சீனில் ஆர்த்தோ பொசிஷனில் சல்ஃபோனிக் ஆசிட் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணி பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிடாக மாறுது. இதோட மெக்கானிசமாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஃபைல் வந்து எப்பயும் போல் ஃபார்ம் ஆகுது. 2 molecules ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து SO3 H3O HSO4, அதாவது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஹைட்ரோனியம் அயன் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டாக செப்பரேட் ஆகுது. இது மூணையும் சேர்த்துனா நமக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் கிடைக்கும். அதனால தான் இது வந்து ரிவர்சிபிள் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரோஃபைல் இதில் வந்து SO3, அதாவது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. இப்போ நீங்கள் கேட்பீங்க பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிடில் H இருக்கே SO3 பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கார்போகேட்டையனுக்கு அப்புறமேட்டு இந்த H வந்து போய் ஆட் ஆகும். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்து பென்சீன் கூட ரியாக்ட் ஆகி கார்போகேட்டையன் ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுது. எது ரீப்ளேஸ் பண்ணுது? ஹைட்ரஜன் சல்ஃபேட். அதாவது நம்ம எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகிறப்ப பை ப்ராடக்ட் ஒன்று ஃபார்ம் ஆனிச்சு இல்லையா, ஹைட்ரஜன் சல்ஃபேட். அது வந்து பென்சீனில் இருக்க ஒரு புரோட்டானை, அதாவது ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடுது. இப்போ நமக்கு பென்சீன் வித் SO3- காம்பவுண்ட் கிடைக்குது. ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். போன ரியாக்ஷனில் பார்த்த மாதிரி பை ப்ராடக்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுது. ஆனால் நம்மளோட ப்ராடக்ட் என்னவா இருக்கணும்? பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட், ஒரு H இருக்கணும். ஸோ அதனால் ஒரு H-ஐ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். தனியாலாம் எதுவுமே பண்ண வேணாம். இதில் வந்து கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணோம்ல H2SO4 ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைலில் அதில் இருக்க ஹைட்ரோனியம் அயன் பென்சீன் கூட இருக்க SO3- கூட போய் அட்டாச் ஆகி HSO3 ஆகிடுது. இப்போ நமக்கு பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் கிடைச்சிருது. ஹாலஜனேஷன். நேம்லே இருக்குது, ஏதாவது ஒரு ஹாலஜன் வந்து அட்டாச் ஆக போகுது பென்சீனில். இங்கே வந்து குளோரின் தான் யூஸ் பண்ணுறோம். பென்சீன் குளோரின் கூட ரியாக்ட் ஆகுது. எதோட ப்ரெசன்ஸ்னால் ஃபெரிக் குளோரைடோ கேட்டலிஸ்டோட ப்ரெசன்ஸில் ரியாக்ட் ஆகி குளோரோபென்சீன் ஆர்த்தோ பொசிஷனில் குளோரின் போய் அட்டாச் ஆகுது. குளோரோபென்சீன் ஃபார்ம் ஆகுது. பை ப்ராடக்ட் HCl கிடைக்குது. இதோட மெக்கானிசம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சல்ஃபனேஷன் அதெல்லாம் ரொம்ப பெருசு, பட் அது மாதிரி கிடையாது. ஹாலஜனேஷன் சின்னது தான். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகுது. Cl2வும் FeCl3 ஃபெரிக் குளோரைடும் குளோரினும் ரியாக்ட் ஆகிறப்ப Cl2வில் இருக்க ஒரு Cl வந்து FeCl3யோட போய் ஜாயிண்ட் ஆகிக்குது. அப்போ நமக்கு Cl ப்ளஸ் FeCl4 கிடைக்குது. இதில் Cl ப்ளஸ் தான் எலக்ட்ரோஃபைல். இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து இப்போ பென்சீன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு கார்போனியம் அயான், அதாவது கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ண போகுது. அப்படி இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆனவாட்டி நமக்கு என்ன அடுத்த ஸ்டெப்பு? லாஸ் ஆகணும் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இதில் வந்து நம்மளோட பை ப்ராடக்ட் இருக்குல்ல, எலக்ட்ரோஃபைல் ரியாக்ஷன் நடந்தோட்டி FeCl4 அது வந்து ரியாக்ட் ஆகுது இந்த கார்போகேட்டையன் கூட. அப்படி ரியாக்ட் ஆகிறப்ப FeCl4ல் இருக்க ஒரே ஒரு Cl பென்சீன் ஸ்ட்ரக்சரில் இருக்க ஒரு H கூட ரியாக்ட் ஆகி HCl ஃபார்ம் பண்ணுது. FeCl3 அப்படியே இருக்குது. இந்த குளோரின் வந்து அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு குளோரோபென்சீன் கிடச்சிருச்சு. இவ்வளோ தான் ஹாலஜனேஷன் ரியாக்ஷன். அடுத்து ஃப்ரிடில் கிராஃப்ட் அல்கைலேஷன். ஸோ இதுவுமே நேம்லே இருக்குது. ஒரு அல்கைல் குரூப் வந்து பென்சீன் கூட அட்டாச் ஆக போகுது. அப்போ ஃப்ரிடில் கிராஃப்ட்னா என்னன்னு கேட்பீங்க. சார்லஸ் ஃப்ரிடலும் ஜேம்ஸ் கிராஃப்ட்டும் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அதனால் ஃப்ரிடில் கிராஃப்ட் அல்கைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணுறாங்க. ஸோ பென்சீனில் குளோரோமீத்தேன் ஆர் மீத்தேன் குளோரைட் CH3Cl வந்து ரியாக்ட் ஆகுது. கேட்டலிஸ்ட் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆர்த்தோமித்தைல் பென்சீன் கிடைக்குது. இல்லைனா அதை டோலுவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பை ப்ராடக்டாக HCl கிடைக்குது.
ஸோ இதுக்கும் சேம் மெக்கானிசம் தான். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகணும். இந்த மித்தைல் குளோரைடும் அலுமினியம் குளோரைடும் சேர்ந்து மித்தைலாகவும் டெட்ரா குளோரோ அலுமினேட்டாகவும் கன்வெர்ட் ஆகுது. எப்படின்னா CH3Cl இருக்க ஒரு Cl வந்து AlCl3 கூட அட்டாச் ஆகி AlCl4 பை ப்ராடக்டாகவும் CH3 ப்ளஸ் எலக்ட்ரோஃபிலாகவும் கிடைக்குது. இப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து பென்சின் கூட ரியாக்ட் ஆகி கார்போனியம் அயான் ஆர் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ எலக்ட்ரோஃபைல் ரியாக்ஷனில் கிடைச்ச பை ப்ராடக்ட் கூட, அதாவது AlCl4- கூட இந்த கார்போகேட்டையான் ரியாக்ட் ஆகி டொலுவின் ஃபார்ம் ஆகுது. இந்த ரிமூவ் ஆன H வந்து AlCl4ல இருக்க ஒரு Cl கூட ரியாக்ட் ஆகி HCl ஆகவும் AlCl3 பை ப்ராடக்டாக கிடைக்குது. பென்சின் கூட மோர் டீஆக்டிவேட்டிங் சப்ஸ்டியூண்ட் ஆட் ஆகுறப்ப, ஹாலஜனை விட அதிகமாக ரீஆக்டிவேட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிற சப்ஸ்டியூண்ட்டை பென்சின் கூட ஆட் பண்ணுறப்ப அந்த இடத்துல ரியாக்ஷனே நடக்காமல் போயிடும். டீஆக்டிவேட்டிங் குரூப்னா நம்ம ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஸ்லோவாவோ நடக்க வைக்கிறதுக்கான குரூப். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிற டீஆக்டிவேட்டிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிற குரூப் வந்து பென்சின் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு எந்த ரியாக்ஷனுமே நடக்காமல் போயிடும். அது ஒரு லிமிட்டேஷன். அடுத்த லிமிட்டேஷன், இப்போ இந்த CH3Cl AlCl3க்கு பதிலாக அரைல் இல்லாட்டி வினைல் ஹேலைட்ஸ் ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டையான் வந்து ரொம்பவே அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அது ஒரு லிமிட்டேஷன். அடுத்த லிமிட்டேஷன், பென்சீனை விட அல்கைல் பென்சின், அதாவது CH3 ஆட் ஆன பென்சின் வந்து மோர் ரியாக்டிவ்னு சொல்கிறாங்க பென்சீனை விட. அதனால என்ன பண்ணுன்னா அடுத்து CH3 ஆட் ஆகிட்டே போகும். அதாவது பாலி அல்கைலேஷன், நிறைய அல்கைல் குரூப்ஸ் வந்து பென்சின் கூட ஆட் ஆகிட்டே போகும். அப்படி ஆகுறப்ப கார்போகேட்டையான் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால இது ஒரு லிமிட்டேஷனாக சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன். ஸோ அல்கைலேஷன்னா அல்கைல் குரூப் வந்து பென்சின் கூட ஆட் ஆகுறது, நமக்கு வந்து ஒரு அல்கைல் பென்சின் கிடைக்கும். இதில் பென்சின் வந்து அசைல் குரூப் கூட ரியாக்ட் ஆகி கீட்டோன் இல்லாட்டி ஆல்டிஹைடு வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷனில் கீட்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பென்சின் அசிட்டைல் குளோரைட் கூட அலுமினியம் குளோரைட் ப்ரெசன்ஸில் ரியாக்ட் ஆகுது. ஸோ நமக்கு ப்ராடக்ட் மீத்தைல் ஃபினைல் கீட்டோன் ஃபார்ம் ஆகுது, அதாவது கீட்டோன் அரோமேட்டிக் கீட்டோன் ஃபார்ம் ஆகுது. இதை வந்து அசிட்டோஃபீனோன்னு சொல்லலாம். ப்ளஸ் பை ப்ராடக்டாக HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்குது. அடுத்து மெக்கானிசம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஃபைல் எப்பயும் போல் ஃபார்ம் ஆகுது. ரியாக்டன் அசிட்டைல் குளோரைடும் அலுமினியம் குளோரைடும் ரியாக்ட் ஆகுது. அப்படி ரியாக்ட் ஆகுறப்ப அசிட்டைல் குளோரைடில் இருக்க குளோரைடு வந்து AlCl3 கூட போய் அட்டாச் ஆகி AlCl4 ஆகுது. நமக்கு எலக்ட்ரோஃபைல் வந்து CH3CO கிடைக்குது. ஸோ இது வந்து அசைல் குரூப். இந்த எலக்ட்ரோஃபைல் பென்சீனோட பைண்ட் ஆகி கார்போனியம் அயான் இல்லாட்டி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. அடுத்து என்ன, ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகணும். அதுக்கு நம்ம எலக்ட்ரோஃபைல் ரியாக்ஷன் ஃபார்மேஷன் ரியாக்ஷனில் நடந்த பை ப்ராடக்ட் AlCl4- அந்த H கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ AlCl4ல் இருக்க ஒரு Cl வந்து HCl எலிமினேட் ஆகிற ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி HCl ஆகவும் AlCl3 ஆகவும் பை ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் நம்ம ரியாக்ஷனோட மெயின் ப்ராடக்ட் அசிட்டோஃபீனோன் கிடைக்குது, ஒரு அரோமேட்டிக் கீட்டோன். ஸோ இவ்வளோ தாங்க ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன். அடுத்து லிமிட்டேஷன். ஸோ அரைல் அமைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லூயிஸ் ஆசிட் கூட, அதாவது எலக்ட்ரான் அக்செப்டார் கூட ரியாக்ட் ஆகாது. அதனால் இதை யூஸ் பண்ண முடியாது, இந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மோனோ ஹாலோ பென்சினை விட லெஸ் ரியாக்டிவ் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து இந்த ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அசைலேஷன் ப்ராசஸ் மூலியமாக கீட்டோன்ஸ் மட்டும் தான் இல்லாட்டி ஆல்டிஹைட் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷனோட லிமிட்டேஷன்ஸ். பி சப்டிவிஷன் யூனிட் 1ல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஹோம் ரெமெடி இன்றைக்கி என்னென்னா, பிளேட்லெட் டெஃபிஷியன்சியை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது, பிளேட்லெட்ஸ் கவுண்ட்டை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நார்மலாக ரீசெண்டாக ஒவ்வொருத்தங்களுக்கு கம்மியாகும், டெங்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கம்மியாகும். இல்லைனா க்ரானிக்காக ரொம்ப நாளாகவே ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஹோம் ரெமெடி அவ்வளோவா க்யூர் ஆகாது. பட் இப்போ ரீசெண்டாக இருக்கவங்களுக்கு ஹோம் ரெமெடி பண்ணால் கண்டிப்பாக பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நாள் இருக்கவங்களுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ நார்மலான பிளேட்லெட் கவுண்ட் 1,50,000 4,50,000 வரைக்கும் இருக்கலாம் பெர் மைக்ரோ லிட்டர் ஆஃப் பிளட். ஸோ இதுக்கு கீழே கம்மியானுச்சுன்னா நீங்கள் கிவி ஃப்ரூட் சாப்பிட்டா சீக்கிரமாக பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆகும். பர் டே வந்து 2 சாப்பிட்ணும், வீக்லி வந்து ஒரு 3 டேஸ்க்கு கண்டினியூ பண்ணால் அதிகமாகும். இல்லைனா ஃபோலேட்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ், இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேங்க.
ஸோ பி சப்டிவிஷனில் February 2011 அண்ட் August 2014 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்ரேஷன், சல்ஃபனேஷன், ஹாலஜினேஷன், ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ் பற்றி மெக்கானிசமும் ரியாக்ஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ நான் சிம்பிளாக எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிகினிங்கில் கொடுத்துருக்கேன். அதுவும் இந்த மெக்கானிசமும் ஷார்ட்டாக எழுதுனா போதும். டிஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு பேஜ் கவர் ஆகும். நைட்ரேஷன், சல்ஃபனேஷன், ஹாலஜினேஷன், ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே, அல்கைலேஷன், அசைலேஷன் ரெண்டுமே எழுதணும். இதில் எல்லாமே நோட்ஸில் இருக்கிறத நீங்கள் எழுதுனா போதும். ஸோ நோட்ஸ் பார்க்க தான் பெருசாக இருக்கும், நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்து February 2017 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க மெக்கானிசம் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு. ஸோ இது சிம்பிள். ஃபஸ்ட்டும் செகண்ட் பேஜும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனா என்ன, அப்புறம் அதோட மெக்கானிசம் என்னென்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் கார்போகேட்டியன், அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜன் அதாவது ப்ரோட்டான், அப்புறம் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்குது. இது மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் 5 மார்க்குக்கு அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு, எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.